1991 இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரசாரங்கள் துரித கதியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தேர்தல் பிரசாரம் ஒன்றிற்காக இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்திற்கு விஜயம் செய்கின்றார். இந்தியாவின் ஸ்ரீபெரும்புதூரில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார மேடைக்கு வருகை தந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 1991 மே மாதம் 21 மனித வெடிகுண்டொன்றின் மூலம் படுகொலை செய்யப்படுகின்றார். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரச படையினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலம் இணக்கப்பாட்டிற்கு வரும் முயற்சியில் இந்திய அமைதி காக்கும் படையினர் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவ்வாறு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்திய அமைதி காக்கும் படையினரால் இலங்கை வாழ் தமிழர்கள் பெரும் இன்னல்களை அனுபவித்து வருவதாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராஜீவ்காந்தியின் படுகொலையுடன் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்புற்று இருக்கலாம் என சந்தேகித்து இந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இந்திய குற்ற புலனாய்வு துறையினரின் விசாரணைகளின் பயனாக சாந்தன், பேரறிவாளன், முருகன் மற்றும் நளினி உள்ளிட்ட 26 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை குற்றவாளிகள் என இந்திய தடா நீதிமன்றம் அறிவித்ததுடன் அவர்களுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுமாறும் 1998 ஜனவரி மாதம் 28 தீர்ப்பளித்தது. தடா நீதிமன்றத்தின் தீர்ப்பினை தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட கருணை மனுவிற்கு அமைய கருணை மனுவினை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 26 குற்றவாளிகளில் 19 பேரை நிரபராதிகள் என கூறி விடுதலை செய்தது. அத்துடன் மூவரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் முருகன், சாந்தன், பேரறிவாளன் மற்றும் நளினி ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. குறித்த நால்வரின் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டதும் அவர்களினால் கருணை மனு ஒன்று உச்சநீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் இவர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட கருணை மனுக்கள் 1999 ஐப்பசி மாதம் 17 தமிழக ஆளுநரினால் நிராகரிக்கப்பட்டதோடு 2000 நளினிக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுமாறு தமிழக ஆளுநர் உத்தரவிட்டார். இந்நிலையில் தூக்கு தண்டனை கைதிகளாக சிறை தண்டனை அனுபவித்து வந்த சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகிய மூவரும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு கடந்த 2000 சித்திரை மாதம் 26 கருணை மனுக்களை அனுப்பி வைத்தனர். இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட கருணை மனுக்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகளையும் இந்திய குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளாமையை தொடர்ந்து கடந்த 2006, 2007, 2008 மற்றும் 2009 ஆகிய ஆண்டுகளில் நினைவூட்டல் கடிதங்கள் தொடர்ச்சியாக அனுப்பி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குறித்த மூவரின் கருணை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டதுடன் 2011 ஆவணி மாதம் 26 நிராகரிப்பதாக இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேலின் அறிவித்தலினை தொடர்ந்து 2011 புரட்டாதி மாதம் 9 தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான திகதி உறுதி செய்யப்பட்டது. எனினும் 2011 ஆவணி மாதம் 30 குறித்த மூவருக்கான தூக்கு தண்டனையை குறைக்குமாறு கோரி தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூக்கு தண்டனைக்கான திகதி காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரின் கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் தூக்கு தண்டனை காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்ட நிலையிலும் காலம் கடத்தும் நடவடிக்கையொன்றினை முன்னெடுத்த இந்திய உச்சநீதிமன்றம் குறித்த மூவருக்கும் தீர்ப்பு ஒன்றினை வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த மூவரும் தாக்கல் செய்திருந்த கருணை மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் கருணை மனுக்கள் பரிசீலிக்கப்படாமல் குடியரசுத் தலைவரினால் காலம் கடத்தப்பட்டுள்ளமையினால் குறித்த மூவருக்குமான தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான சட்ட ஆலோசனை ஒன்றை கடந்த தை மாதம் 21 உச்சநீதிமன்ற நீதிபதி பி. சதாசிவம் அவர்களினால் முன்மொழியப்பட்டது. இதற்கமைய குறித்த மூவரின் கருணை மனுக்கள் பரிசீலிக்கப்படாமல் காணப்பட்டமையை காரணமாக தெரிவித்து சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி எழுதப்பட்டது. இதேவேளை சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்யுமாறு கோரி தமிழக அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 302 பிரிவின் மரண தண்டனைக்குரிய சட்டத்திற்கமைய விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனை 433 மற்றும் 434 சட்டப்பிரிவுகளுக்கு அமைய ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு காணப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி பி. சதாசிவம் சுட்டிக்காட்டியுள்ளார்.